அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்வது என்பதுதான் தௌபா. இந்த மீண்டு செல்லுதல் என்பதுக்குள்ள பல அர்த்தங்கள் கருத்துக்கள் உட்பொதிந்து இருக்கிறது. ருஜு இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் மீண்டு போறது என்றால் என்ன? அதுதான் தௌபா. இந்த தௌபாவை எப்படி நாங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக்கணும்? தௌபா என்பது ஒரு வார்த்தையாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த தௌபா என்பது ஒரு வாழ்க்கை. தௌபா என்பது ஒரு வாழ்க்கை. அந்த தௌபாவுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும். அந்த தௌபாவை அவன் செய்கிற பொழுது அதை அவன் வாழ்க்கையினுடைய தத்துவமாக, ஒப்பந்தமாக அவன் ஆக்கி கொள்ள வேண்டும். அதான் தௌபா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவதாக நாங்கள் தௌபாவை ஏன் செய்யணும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, நான் இஸ்திக்ஃபாரும் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன். இஸ்திக்ஃபாரும் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன். 70 விடுத்தம், இன்னொரு அறிவிப்பில் 100 விடுத்தம். இப்போ நாங்கள் தௌபாவை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? ஒரு பாரமானதை பெருசாக விளங்கி வச்சிருக்கிறோம். அது பாரமானது பெருசு தான். ஆனால் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதில் பால் தேவைப்படுகிறான் என்பதை உணர்ந்துக்கணும். இப்போ நாங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி செய்கிற தௌபாவும் இருக்கிறது. அதே நேரம் நான் குறித்த ஒரு பாவத்தை நினைச்சு வருந்தி செய்கிற தௌபாவும் இருக்கிறது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி 70 மர்ரா, 70 விடுத்தம், 100 விடுத்தம். அப்போ எனவே இந்த தௌபாவுடைய உணர்வை எங்களுக்கு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாவம் செஞ்ச ஆள் இல்லை, அவங்க பாவம் செய்கிற ஆள் இல்லை. பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுறாங்க. நான் ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தௌபா நாங்கள் அதன்பால் இவ்வளவு தேவையுடையவராக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒவ்வொரு நாளும் தௌபா செய்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளோ செய்யணும்? அப்போ அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு வரணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே, மூமின்கள் தான், மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் நீங்கள் தௌபா செய்யுங்க. தௌபத்தன் நசூஹா, அதாவது கலப்பற்ற தூய்மையான தௌபாவை நீங்கள் செய்யுங்க. பரிசுத்தமான கலப்பற்ற ஒரு தௌபாவை உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் தௌபாவை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? தௌபத்து நசூஹா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல தானே. அத்தௌபத்து நசூஹா என்ன? ஒரு மனிதன் செய்கிற தௌபா, இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃப்சீர் இருக்கிற மஆலிமு தன்சீல், அதில் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க சொல்கிறாங்க, கலப்பற்ற தௌபாண்டா என்னென்றால் ஒரு மனிதன் செய்த பாவங்களில் இருந்து தௌபாட ஷரத்து இருக்குது. நான் அதை விரிவாக விளங்கப்படுத்தணும். அடுத்தது இது இந்த வசனத்துக்குரிய விளக்கம் சொல்கிற பொழுது, செய்த பாவத்தில் இருந்து அவன் மீண்டு வரணும், திரும்ப அந்த பாவத்தின்பால் போகக்கூடாது. எப்படி என்றால், எப்படி கறந்த பால் மீண்டும் அந்த மாட்டினுடைய அந்த பால் சுரக்கின்ற இடத்துக்கு செல்லாதோ, அது போன்று கறந்த பால் மீண்டும் எப்படி அதை கொண்டு செலுத்த முடியாதோ, போகாதோ, அது போன்று பாவத்தின் பால் அந்த மனிதன் மீண்டு செல்லக்கூடாது. அந்த அளவு பாவத்தில் இருந்து அவன் அதை வெறுத்து ஒதுங்கிறணும். அதுதான் தௌபா. யாரு? இந்த வசனத்துக்கு உமர் ரலியல்லாஹுடைய விளக்கம், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுடைய விளக்கம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய விளக்கம். அவ கறந்த பால் மீண்டும் அந்த கறந்த பால் எப்படி மீண்டும் அந்த மாட்டுக்குள்ள செலுத்த முடியாதோ, அது போன்றுதான் ஒரு மனிதன் செய்த பாவத்தின் பால் அவன் மீண்டும் செல்லக்கூடாது. இதுதான் தௌபா. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் இந்த தௌபத்தை நசூஹான்னு அல்லாஹ் சொல்கிறானே, இதை எப்படி விளங்கிக் கொள்ளணும்? பாவம் செய்கிறது, தௌபா செய்கிறது, பாவம் செய்கிறது, தௌபா செய்கிறது, பாவம் செய்கிறது, தௌபா செய்கிறது. இது கடைசியாக இப்படி ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் ஒரு முஃமின் இந்த தௌபாவை விளங்குகிற பொழுது உறுதியான ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் வரணும். நான் செய்த பாவத்துக்கு தௌபா செய்தால்
மீண்டும் அந்த பாவத்தின்பால் சென்றுவிடக்கூடாது என்ற உறுதிப்பாடு அவனுடைய உள்ளத்தில் இருக்கணும். இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஒரு அடிப்படையை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபா என்பது அது கலப்பற்றது, தூய்மையானது என்றால் தௌபாவினுடைய நிபந்தனைகள் என்ன? ஷுருத்து தௌபா. தௌபாண்டா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும்? தௌபாவில் இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்படணும். முதலாவதாக, ஒரு மனிதன் தௌபா செய்கிறார் என்றால் அவர் முதலாவது இந்த ஒரு அடிப்படையை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். செய்த பாவம் செய்கிற பாவத்தில் இருந்து அவர் விடுபட வேண்டும். முதலாவது நிபந்தனை. விடுபடாம தௌபா இல்லை. யா அல்லாஹ், எப்படி தௌபா செய்கிறேங்கிற முறை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், செய்கிறேன், மன்னிச்சிரு யா அல்லான்னு கேட்கறதுக்கு முன்னால் அவர் அதை விடணும். அவர் கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்கிறார். அடுத்து நான் பாவம் செஞ்சிருவேனா, விட்டுட்டு தானே கேட்கணுமெண்டா, இப்போ இந்த நேரத்தில் யா அல்லாஹ், நான் இந்த பாவம் செய்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்குது யா அல்லாஹ் விடுறதுக்கு, என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் மீண்டும் போகமாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு திரும்ப விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாவது அவர் விடணும், பாவத்தை விட்டுறணும். ஆனால் அவருடைய உள்ளம் பலவீனப்பட்டு போய், சிலருக்கு சில பாவங்கள் பழகினால் அது விடுறது கஷ்டமாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல அவர் பாவத்தை அப்படி விட்டுட்டு தான் நான் தௌபா செய்யணும்னு நினச்சி விடாமல் அப்படி தௌபா செய்யாமல் அவர் இருந்துருவார். அப்படி சைத்தான் கொண்டு போயிடுவான். அதனால இவர் எல்லா இடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னா அவர் அதை மீறதுக்கு பயப்படுவார். யா அல்லாஹ், நான் இப்படி இந்த பாவம் செய்கிறேன் யா அல்லாஹ், என்னால் விடுறது கஷ்டமாக இருக்குது யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யலான்னு துவா கேட்டு அந்த பாவத்திலேருந்து தூரமாகிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ். கேட்குறாரு திரும்ப செய்கிறாருன்னா அதில் அர்த்தம் இல்லை. அவனே முதலாவது அடிப்படை என்ன? பாவத்தை விடணும். செஞ்ச பாவத்தை விடணும். பாவம் செஞ்சு கொண்டே மன்றாடி கெஞ்சி கதறி பாவத்தை செய்கிறார், விடுறதுக்கு மனசு இல்லை. கெஞ்சிறார், அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஆனால் விடுறதுக்கு மனசு இல்லை. இப்போ இது தௌபா சாத்தியப்படாது, தௌபா முழுமையடையாது. அப்போ முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தை விடணும்.